பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 175 டிகிரி கன்னியா ராசி தனசு லக்னத்தில் சந்திரமகா திசையில் சூரிய பகவானுடைய புத்தியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது பிப்ரவரி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? துலா ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3வது பாவகத்தில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போயிட்டு குரு பகவானுடைய பார்வையிலையும் இருக்கிறார். அப்போது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் தான் துளாராசி நண்பர்களுக்கு. பிப்ரவரி மாதம் 28 தானே, இவர் என்னடா 29 தேதி சொல்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருடம் அப்படின்ற ஒரு வருடம் வரும். 2024வது வருடம் லீப் வருடம். 2024வது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள். உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 3வது பாவகம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடன் பிறந்தோருடைய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான அருமையான நேரம். அண்ணங்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க, அக்கா கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுதுங்க, கூட பிறந்தவங்களோட சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா இந்த தருணத்தில் அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம். பேசணுன்ற எண்ணம் நமக்கு இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசுகிற எண்ணம் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? இந்த தருணத்தில் 100% பகைகள் விலகக்கூடிய தருணம். என்ன சார் ஆதாரம்? துளாராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான். அதுபோக குரு பகவான் நமக்கு பாதகாதிபதியாகவே இருக்கட்டும். குரு பகவானுடைய பார்வை 5வது பார்வை உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறார். முதல்ல லாபத்தை கொடுக்குறார். ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார்ல குரு பகவான். முதல்ல லாபத்தை கொடுக்குறார். 2வது உங்களுடைய ராசியை பார்க்குறார். 3வது உங்களுடைய ராசியாதிபதி இருக்கிற இடத்த பார்க்குறார். அதாவது உங்கள் ராசியாதிபதியை பார்க்குறார். இதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், மேல் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், பகைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருக்குன்றதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும். அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு நோய் நொடிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். கண் சம்மந்தப்பட்டதோ, காது சம்மந்தப்பட்டதோ, தலைவலியோ, வயிறு வலியோ, இடுப்பு வலியோ, உடல் தேகத்தில் இருக்கிற தொந்தரவுகள் விலகிறதுக்கு உண்டான தருணம் இந்த தருணம். சார் அப்படின்னா நேரம் சரியாக இருந்தால் போதுமா சார்? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமா? மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டாமா? நேரம் சரியாக இருந்தால் தானங்க நம்ம சாப்பிட்ற வைத்தியம் நமக்கு செட் ஆகும். நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன தான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் செட் ஆகாது. அப்போது துளாராசி நண்பர்களுக்கு ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கக்கூடிய தருணத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கிரக அமைப்புகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அந்த தருணத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, என் பிரச்சனை சரியாகலை சார் அப்படின்னா இந்த தருணத்தில் 100% உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகும். செவ்வறு இருந்தால் தானுங்க சித்திரம் வரைய முடியும். இந்த தருணத்தில் 100% உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுபோக 11ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போயிட்டு ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார். அற்புதமான தருணம். உங்கள் ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு, தன்னுடைய நெருங்கிய நண்பனுடைய ஆதிக்கத்துக்கு போகிறாரு. இவர் 11ஆம் தேதி போகிறாரு. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4வது பாவகத்தில் மகரத்துக்கு 11வது தேதியில் போகிறாரு. அதே 11வது தேதியில் இன்னொரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, தனத்துக்கு சம்மந்தப்பட்டவர், குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்டவர், குடும்பஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் படிப்பு ஸ்தானத்துக்கும் உடல் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டவர் செவ்வாய் 5ஆம் தேதியே மாறி இருப்பார்.
உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கிறவர் 4வது பாவகத்துக்கு சுபஸ்தானத்துக்கு 5ஆம் தேதியே மாறி இருப்பார். சூரியனுடன் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் 11ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி மாறுறார். புதன் 1ஆம் தேதியே மாறி இருப்பார். அப்போ சுபஸ்தானத்தில் மட்டும் துளாராசி நண்பர்களுக்கு சூரிய மங்கள யோகம், புதன் ஆதித்ய யோகம் 2 யோகம் இருக்குது சுபஸ்தானத்தில். அப்போ மண்மனை வாங்கிறதுக்கான நேரம் இருக்குது, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான நேரம் இருக்குது. 2 நேரம் இது ஒரு புறம் இருந்தாலும் சூரியனுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, இந்த 4 கிரகங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கார். இந்த 4 கிரகங்களுடைய பார்வை நம்ம ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் துளாராசியில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய தொழிலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். உழைப்பு மட்டும்தான் இருக்குது, உயர்வு இல்லைன்னா இந்த நேரத்தில் உயர்வு வரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் 100% கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுது, தனஸ்தானாதிபதி பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுது, உங்கள் ராசியாதிபதி பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுது, விரயஸ்தானாதிபதி பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் படுது. அப்போ இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பும் ரொம்ப சிறப்பு. அதனால் 100% இந்த பட்டம் பார்த்து பயிர் செய்யின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு மிக சிறந்த ஒரு பட்டம் நினச்சிக்கோங்க. வர பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதிகமான பலன்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 13 தேதிக்குள்ளார தான். பிப்ரவரி 29 தேதினா 29க்கு நமக்கு நல்லது நடந்துடாது. அதிகபட்சம் பலன் வந்து பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 13 வரைக்கும். ரொம்ப நிறைவாக இருக்கிறது பிப்ரவரி 5லிருந்து பிப்ரவரி 13 வரைக்கும். இது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்போது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதுபோக உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போனாலும், சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு போனாலும் சூரிய பகவான் கூட எந்த கிரகமும் அஸ்தமனம் அடைய போகிறது இல்லை. ஏன்னா சூரிய பகவானோட 5 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடும். லாபஸ்தானாதிபதியாக இருக்கும், லாபஸ்தானாதிபதி தான் சூரியன் கடைசி வரைக்கும் தனிச்சு தான் இருக்க போகிறார். அவர் பிப்ரவரி 1ஆம் தேதியே 4வது பாவகத்தில் இருப்பார். 13ஆம் தேதி வரைக்கும் அவர் தனிச்சு தான் இருக்க போகிறாரே தவிர யாரையும் அஸ்தமனம் ஆக்க போகிறது இல்லை. அப்போது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் இது நல்ல நேரம். கலைத்துறையில் உழைப்பு நிறைய போட்டுட்ருக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த நேரம் உங்களுக்கான நேரம். ஏன்னா சுக்கிரன் 4ல் இருக்கிறார், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார், 10வது பாவகத்தை பார்க்குறார். கலைத்துறையில் இருக்கிறவங்க முன்னுக்கு வரத்துக்கான நேர காலங்கள் கொடுக்கும். அரசியல் இந்த துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு, நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு தருணமாக இருக்கும். பொதுவாக இந்த துளாராசியில் இருக்கிற நண்பர்கள் ஒருத்தரை பார்த்தாவே அவர் சரியா தப்பா, நல்லவனா கெட்டவனா ஒரு நிமிஷத்தில் சொல்லிவிடுவாங்க. என்னன்னா உங்களுடைய ராசியுடைய சின்னம் அமைப்பே பார்த்திங்கன்னா தராசு. ஒருத்தர் சீக்கிரம் எடை போட்டு பார்த்துருவீங்க, இவரோட பழகலாமா வேண்டாமா, ப்ராட் மைண்டு. அப்போது மேலும் இந்த தருணம் உங்களுடைய எண்ணம், புத்தி, சிந்தனைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் வேகமாக செயல்படும், இன்னும் விவேகமாக செயல்படும். வேகமாக மட்டும் இருந்தால் காணாதில்லை, விவேகமாக இருக்கணும் இல்லையா? இந்த தருணம் இன்னும் விவேகமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் யார்? உங்களுடைய ராசிநாதனுடைய நெருங்கிய நண்பன். உங்கள் ராசி அதிபதி சனி பகவானுடைய வீட்டுக்கு போயிட்டு சனி பகவான் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரு. 7வது பாவகத்துக்கு அதிபதிக்கு செவ்வாவுக்கு வீடு கொடுக்குறாரு. 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்திலிருந்து 4வது பார்வையை 7வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதாவது கல்யாண ஸ்தானாதிபதி கல்யாண ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் ஒரு சில நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
துளாராசியில் முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், பிறகு சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விஷாக நட்சத்திரம். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எத்தனாவது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி வரன் மட்டுமே பார்க்குறேனே தவிர வாழ்க்கை அமையலைங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இந்த தருணத்தில் 100% வாழ்க்கை அமைகிறதுக்கு, அதாவது திருமண தடைகள் விலகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அனுபவித்து சொல்லுங்க. சார், நான் 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, நீங்கள் சொல்கிறது நடந்துடுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் நடக்கணும்னு விதி இருந்தால் மாறாது, முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது சனி பகவானுடைய பார்வை திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்குறாரு. தனஸ்தானத்துக்கு சனி பகவான் வீடு கொடுத்துருக்கிறாரு, தனஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறார். ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பணப்பிரச்சனை இருக்குதுங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியுன்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த தருணத்தில் 100% உங்களுடைய சங்கடங்கள் சரியாகுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்க, ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறேனுங்க ஆதாரப்பூர்வமாக. அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய திருப்புமுனை வரக்கூடிய தருணமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.